இந்த வெஸ்ட் மீடியாக்கள் பார்த்த வேலையெல்லாம் இது வரைக்கும் நமக்கு தெரியாதா? இந்த அல் ஜசீரா மட்டும் இல்லைன்னா அல்லாட உதவியில் நம்மளை சீரழிச்சே போட்டிருப்பாங்க. இவர் சொல்லக்கூடிய இந்த வாசகம் என்பது எச்சரிக்கை அல்லது அச்சுறுத்தல் என்பதை விட அவர் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் என்றுதான் நாம் புரிய வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரபல அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ஓரி கோல்பெர்க் அவர்களையும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக உலகம் முழுவதும் தினம்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. அதே போன்று இஸ்ரேலுக்கு உள்ள இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக டெய்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களை பிபிசி காட்டி நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எப்பயாவது ஒரு நாள் காட்டுவாங்க. டெய்லி காட்டுறதை பார்க்குறீங்களா? அல்லது ஒரு பெரிய செய்தியாக காட்டி பார்க்குறீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியும் நடைபெற்றிருக்கு. அதற்கு முன்பதாக இஸ்ரேலுடைய தாக்குதல்களை நிறுத்த கோரி பைத் லாகியாவுல பாலஸ்தீனர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலே தொடர்ந்து 537வது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் உடைக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு அளவுக்குண்டான மட்டுப்படுத்தப்பட்ட பதிலடி தாக்குதல்களை மாத்திரமே கொடுத்து வருகிறார்கள். இதே நேரம் லெபனான் பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல்களை நடத்துகிற அதே வேளை லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் பதிலடி தாக்குதல்களை தொடங்கவில்லை. ஆனால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எங்கள் மீது நீங்கள் எவ்வளவு தாக்குதல்களை நடத்தினாலும் நாங்கள் இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவின் ராணுவ கப்பல் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவோம் என்று வறுமை கோட்டின் உச்சத்தில் இருக்கக்கூடிய யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இப்படி மத்திய கிழக்கு எப்பொழுதுமே சூடான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு காட்சியை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற போதுதான் இன்றைக்கும் மீண்டும் பாலஸ்தீனத்தின் மீது அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் எதிராக இன்றைக்கும் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிற காட்சிகளை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. தொடர்ந்து மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் வீதியில இறங்கி போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்ட பட்ஜெட் 2025 ஜெயிச்சிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். பொதுவாக எந்த ஒரு நாட்டிலும் இந்த பட்ஜெட்ல ஜெயிக்கிறதுங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தா மெஜாரிட்டியை பெற்றுக்கொள்வதற்காக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. நல்லா பணத்தை பம்ப் பண்ணி அதனூடாக லாபத்தை எடுத்துக்கொள்வாங்க. இப்போ இலங்கை மாதிரி ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்கக்கூடிய இலங்கையினுடைய அரசாங்கம் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க மைனாரிட்டி கிடையாது. 3/2 பெரும்பான்மை அவங்களுக்கு இருக்கு. அவங்க என்ன ஒரு மசோதாவை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்தாலும் பாஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கேன். அவங்க கிட்டே அதுக்கு தேவையான ஆட்கள் 3/2 பெரும்பான்மை இருக்கிறது. இதே நேரம் இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கிறது. அவங்க கூட்டணியோட கலந்து பேசி தான் போக வேண்டியிருக்கு. ஆனால் தொங்கு பாராளுமன்றம் கிடையாது. அவங்களும் கூட்டணிகள் எல்லாம் பேசி உடனடியாக எந்த ஒரு மசோதாவையும் பாஸ் பண்ணி கொள்வாங்க. ஆனா இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டை பொறுத்தவரையில அது ஒரு தொங்கு பாராளுமன்றமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் எவன் எந்த கட்சியில எந்த பக்கம் போய் நிப்பான்னு தெரியல. அப்படி இருந்தும் உடனடியாக கொண்டு வரப்பட்ட 2025க்கான பட்ஜெட்ல நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கான காரணம் ஒன்று, அவர்கள் ஷேக்கல்களை அள்ளி வீசி இருக்கிறார்கள். அந்த நாட்டுடைய நாணயம் ருபீஸ் மாதிரி ஷேக்கல்ஸ் அள்ளி கொடுத்திருக்கிறாங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய உள்நுழைவும் அதற்குள் இருக்கிறது என்கிற செய்திகளும் சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் அவர்கள் பட்ஜெட்ல வென்றாலும் மக்கள் மனங்களை வெல்ல முடியவில்லை. இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு இந்த அரசாங்கத்தை கொண்டு போக முடியும். ஆனால் ஒரு ஆண்டு தாண்டக்கல அடுத்த அரை ஆண்டுக்குள்ளாக இன்னொரு பட்ஜெட்டும் வர இருக்கிறது. எது எப்படி போனாலும் இன்னும் 1 ஆண்டுகளுக்கு இந்த அரசாங்கம் பட்ஜெட்டால் தோற்கடிக்கப்படவில்லை என்கிற வகையில் கொண்டு போக முடியுமான ஒரு நிலை இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இன்றைக்கும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுடைய பிரதமருக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்திய தாக்குதல்களை 23 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் மத்திய காசா, சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி 6 ஏவுகணைகள் 6 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த ராக்கெட்டுகளை ஏவியது நாங்கள் தான் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு உரிமை கோரியிருக்கிறது. நாங்கள் தான் அதை ஏவி இருக்கிறோம், எங்களுடைய ராக்கெட்டு தான் என்று சொல்லி அவர்கள் உரிமை கோரியிருக்கிறார்கள். இப்படி இன்றைய தினம் இந்த தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான
செய்தியும் நடைபெற்றிருக்கு. அதற்கு முன்பதாக காசாவுடைய விவகாரத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ஓரி கோல்பெர்க் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்து என்னன்னு கேட்டா, காசாவை ஒட்டுமொத்தமாக ராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழாக கொண்டு வருவோம் என்று நெத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், 40,000 ராணுவத்தை காசாவினுடைய எல்லையில் நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணி முழு காசாவும் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல காசா இருந்ததோ அது மாதிரி நாங்கள் கொண்டு வரப்போறோம் என்று சொல்லி நெத்தன்யாகு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்லக்கூடிய இந்த வாசகம் என்பது எச்சரிக்கை அல்லது அச்சுறுத்தல் என்பதை விட அவர் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் என்றுதான் நாம் புரிய வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய பிரபல அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ஓரி கோல்பெர்க் அவர்களையும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இவர் காசாவை கைப்பற்ற போறேன்னு சொல்லி வெற்றிட மமதியில் எல்லாம் அவர் சொல்லல, விரக்தியில போய் நிற்கிறாரு. நமக்கு பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வர முடியல, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியல, முழு தோல்வியாக யுத்தத்தில் நம்ம நிற்கிறோம். அப்ப என்ன பண்றது? எல்லா ராணுவத்தையும் கொண்டு அங்க குமிச்சு மொத்தமா ஆக்கிரமிச்சிருவோம். அப்போவாவது கொண்டு வர முடியுமானா அப்போதும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் அவர்களை மீட்டு கொண்டு வர முடியாது. ஏன்னா பங்கருக்குள்ள போயிட்டாங்கன்னா பங்கருக்குள்ள அந்த 40,000 ராணுவத்தை உள்ள அனுப்ப போறியா? எதுவுமே நடக்க முடியாது. எனவே அதுவும் தோல்வியாக முடியும் என்பதுதான் ஓரி கோல்பெர்க் அவர்களுடைய வாதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நீங்க நிறைய பேர் பரபரப்பான ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க. எனக்கும் ஒரு நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இது உண்மையாண்டு. அது என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக காசாவுக்குள் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தியாக இருக்கு. அது உண்மையா, அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக உலகம் முழுவதும் தினம்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. அதே போன்று இஸ்ரேலுக்கு உள்ள இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக டெய்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களை பிபிசி காட்டி நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எப்பயாவது ஒரு நாள் காட்டுவாங்க. டெய்லி காட்டுறதை பார்க்குறீங்களா? அல்லது ஒரு பெரிய செய்தியாக காட்டி பார்க்குறீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருந்தாலும் சரி, டைம்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பத்திரிகை, ஈவன் தமிழ்நாட்டினுடைய எந்த ஊடகங்களாவது இதை காட்டுதான்னு பார்த்தீங்கன்னா காட்டலை. இன்னைக்கு கூட நம்ம நிறைய சகோதரர் அனுப்பியிருந்த வீடியோக்களில் தமிழ்நாட்டுடைய மாலை மலரை நான் பார்த்துருந்தேன். அது மாலை மலம்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அவங்க அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக பாரி ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள் என்று செய்தியை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஏஎஃப்பி போட்டிருந்தாங்க, ராய்ட்டர் போட்டிருந்தாங்க. இப்படி நிறைய வெஸ்டர்ன் மீடியாக்கள் எல்லாமே, ஆங்கில ஊடகங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்று செய்தி போட்டிருக்கிறாங்க. அதே நேரம் அதை அப்படியே வாந்தி எடுக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களும் அதே செய்திகளை போட்டிருக்காங்க. உண்மையில் அங்கு நடந்தது என்ன என்பது இங்கு நாம விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. உண்மையிலேயே பாலஸ்தீனத்தில் பைத் லாகியாங்கிறது நார்த் காசா, வடக்கு காசாவில் இருக்குது. பைத் லாகியா பகுதிகளில் தான் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இங்க நீங்க பார்க்கலாம், இந்த செய்தி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியினுடைய முகப்பு தான் நீங்க பார்க்குறீங்க. போட்டோஸ் போட்டு நிறைய போட்டோஸ் அவங்க இணைச்சிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, செய்தியில் நீங்க தலைப்பை பாருங்க, protesters in பைத் லாகியா call for an end to Israeli attacks. இஸ்ரேலுடைய தாக்குதல்களை நிறுத்த கோரி பைத் லாகியாவில் பாலஸ்தீனர்கள் போராட்டம் நடத்தினார்கள். போராட்டத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா, யுத்தத்தை நிறுத்துங்க, தாக்குதலை நிறுத்துங்க, எங்க மேல அட்டாக் பண்ணாதீங்கிறதான் போராட்டத்தினுடைய கருப்பொருளாக இருந்தது. இங்க நீங்க பார்க்கலாம், போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. இதுவெல்லாம் போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் வைத்துக் கொண்டிருந்த பேனர்களாக இருக்கிற ஸ்டாப் வார் என்று போட்டிருக்கிறாங்க. அதையே அரபுல போட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், பைத் லாகியா சிட்டியிலேயே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இதெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவங்க இருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா வெளியிட்டிருப்பதை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் நீங்க பார்க்கலாம். எல்லாம் அரபுல நிறைய புகைப்படங்கள், இந்த மாதிரி காட்சிகளோடு அவங்க வச்சிருக்கிறாங்க. நான் பார்த்த வகையில் எந்த ஒரு புகைப்படத்திலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான வாசகங்கள் இல்லை. ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களையும் முற்றுகையும் நிறுத்த கோரி நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு செய்தியில் கிட்டத்தட்ட 2000+ மக்கள் கலந்து கொண்டார்கள் என்று அல் ஜசீரா ரிப்போர்ட் பண்றாங்க. ரிப்போர்ட் பண்றது மட்டுமல்லாம, பைத் லாகியா, பைத் ஹனூன், ஜபாலியா ஆகிய 3 பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. 3 பகுதிகளிலும் நிறைய மக்கள் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள், யுத்தத்தை நிறுத்த சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை வஃபா நியூஸ் ஏஜென்சியும் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. அல் ஜசீராவை விட வஃபா நியூஸ் ஏஜென்சியும் அல் குதுஸ் நெட்வொர்க்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய
சொல்லக்கூடிய செய்திகள் இன்னும் விரிவாகவே இருக்கிறது, அரபிலையும் இருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வைத்திருந்த வாசகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் சாக விரும்பவில்லை, நாங்கள் சாவதற்கு மறுக்கிறோம் என்கிற வாசகம் அதில் இடம்பெற்றிருந்தது. அதே போன்று எங்களுடைய குழந்தைகளுடைய இரத்தம் மலிவானதல்ல, எங்க குழந்தைகளுடைய பிளட் வந்து சீப் கிடையாது அப்படின்னு சொல்லி வாசகங்கள் இருந்தது. அதே போன்று யுத்தத்தை நிறுத்து அப்படிங்கிற ஸ்டாப் வார் என்கிற அந்த வாசகம் ஆங்கிலத்திலும் அரபிலையும் இருக்கிறது. அதே போன்று நீங்க பார்த்தீங்கன்னா, இடப்பெயர்ச்சி அகதிகளாக எங்களை மாற்றுவது போதும், நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்கிற வாசகங்கள் அதிலே இருக்கிறது. முற்றுகை கடுமையானது என்ற வாசகம் இருக்கிறது. உணவு இல்லை, பாதுகாப்பு இல்லை, தண்ணீர் இல்லை என்கிற வாசகம் ஒரு பேனர்ல இருக்குது. பணம் கூட இல்லை, இந்த நிலைமை போதும், நாங்க கண்ணியத்தோட வாழ விரும்புகிறோம் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய வாசகமாக இருக்கிறது. இப்படி நிறைய வாசகங்கள் இருக்கிறது. நான் தேடி பார்த்த வகையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த எந்த பேனர்லையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பெயர் கிடையாது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியேறு என்கிற வாசகம் கிடையாது, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான எந்த ஒரு போட்டோவும் அதில் இல்லை. பட் என்ன நடந்தது என்று சொன்னால், 3000 பேர் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம், 3 இடங்களில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம், யுத்தத்தை நிறுத்து என்றுதான் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அல் ஜசீரா இரண்டையும் சரிசமனாக செய்தியாக வெளியிடுகிறது, வஃபா நியூஸ் ஏஜென்சி மிக தெளிவாக வெளியிடுகிறது, குதுஸ் நெட்வொர்க்கும் மிக தெளிவாக செய்தி வெளியிடுறாங்க, அரபு ஊடகங்கள் பலதும் மிக தெளிவாக செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் மீடியாக்களாக இருக்கக்கூடிய மீடியாக்கள் எடுத்துக்கணும், அது ஏஎஃப்பி ஆக இருந்தாலும் சரி, ராய்ட்டராக இருந்தாலும் சரி, டைம்ஸ் ஆக இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் மீடியாக்கள் எல்லாமே ஆங்கில ஊடகங்கள் எங்களை விட்டா யாரும் கிடையாது என்று ஆட்டிக்கிட்டு நின்றாங்கல்ல, இந்த ஊடகங்கள் இன்னைக்கு அல் ஜசீரா விட்டா தான் யாரும் கிடையாது இந்த நிலைமை ஆயிடுச்சு. இந்த ஊடகங்கள் தான் என்ன செய்தியா போட்டாங்கன்னு சொன்னா, தலைப்பு செய்தியே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் ஆர்ப்பாட்டம். உண்மையிலே அங்க நடந்தது என்னன்னு சொன்னா, இந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி ரிப்போர்ட் பண்ணுகிற அல் ஜசீரா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு சிறு குழு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக அரிதான குரலை எழுப்பினார்கள். ஒரு சின்ன குரூப் 3000 பேர்ல ஒரு சின்ன குரூப் என்ன பண்ணாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பினார்கள் என்று அல் ஜசீரா இன்னைக்கு ரிப்போர்ட் பண்றது மட்டுமல்லாம, அவங்க 17 மாத கால கொடிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அழைப்பை தான் விடுத்தார்கள் என்று சொல்லியும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். எனவே ஒரு 3000 பேர் கலந்து கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டம் 3 இடங்கள் நடக்குது. பைத்துலாகியாவில் மட்டும் ஒரு 4-5 பேர் என்ன பண்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். இங்க ஒன்று கவனிச்சுக்கிறேன், நீங்க என்னன்னு சொன்னா, இதைத்தான் எல்லாருமே தலைப்பு செய்தியா மாத்தினாங்க. ஆனால் உண்மையிலே தலைப்பு செய்தி அதெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், அது யுத்தத்தை நிறுத்த சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல. அதுல ஒரு 4-5 பேர் இந்த கோஷத்தை எழுப்பினாங்க என்று சொல்லி அல் ஜசீரா ரிப்போர்ட் பண்றாங்க, அதே மாதிரி அல் குதுஸ் ரிப்போர்ட் பண்றாங்க, அதே மாதிரி வஃபாவும் ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் வெஸ்டர்ன் மீடியாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்ங்கிறத மொத்தமாக விட்டுட்டாங்க. அதுல இருந்து வாந்தி எடுக்கிற இந்த தமிழக மீடியாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அது தினமலமாக இருந்தாலும் சரி, தந்தி தொந்தியாக இருந்தாலும் சரி, அல்லது தம்பிமாராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே என்னண்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், எங்கடா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்? அது பைத்துலாகியாவுல மட்டும் ஒரு 4-5 பேர் சத்தம் போட்டாங்கன்னு சொல்லி ஏஎஃப்பி மீது தான் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க தலைப்பு அப்படி போட்டிருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலர் குரல் எழுப்பினார்கள், ஒரு சிலர் கோஷமிட்டார்கள் என்கிற செய்தியை சொல்றாங்க. முதல்ல நம்ம என்ன புரியணும்னா, 25 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, அதுல 3 இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதுல ஒரு இடத்துல நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 3000க்கு மேற்பட்ட பேர் கலந்து கொண்டிருந்தாங்க. ஆர்ப்பாட்டம் இஸ்ரேலுக்கு எதிரானது. அதுல ஒரு மூலையில 4-5 பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். இதுல நமக்கு தெரிய வர்றது என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புங்கிறது வெறுமனே ஆயுத குழு மட்டும் கிடையாதுங்க, அவங்க போர்சஸ் ராணுவம் மட்டும் கிடையாது, அவங்க தான் காசாவை இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. காசாவினுடைய ஆட்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் யார்கிட்ட இருக்குதுன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க தான் பார்க்குறாங்க, அவங்கள விட்டா வேறு யாரும் கிடையாதுங்கிற நிலை தான் இருக்குது. இப்படி இருக்கிற போது அவங்க ஒரு அரசியல் கட்சியும் கூட தேர்தலில் போட்டியிடுவாங்க, அவங்க போட்டியிடுவாங்க, ஃபத்தாஹ் போட்டியிடுவாங்க, அவங்களோட இருக்கக்கூடிய 14 அமைப்புகள் தனித்தனியாக போட்டியிடுவாங்க. இப்படி போட்டியிடும் போது அரசியல் ரீதியாக மாற்று கருத்து இருக்கக்கூடிய 4 பேர் இருப்பானா இல்லையா, அந்த 4 பேர் கோஷமிட்டதோட அதை எடுத்து என்ன பண்றாங்க, ஏய் பாத்தியா என்று சொல்லி அதை ஒரு செய்தி ஆக்கியிருக்கிறாங்களே தவிர, உண்மையில் அந்த ஆர்ப்பாட்டம் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளும் போட்டோஸ்களும் அதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே அதைத்தான் காட்டுறீங்களாம். பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ரத்தம் மலிவானது கிடையாது என்று அரபுல எல்லாம் எழுதியிருக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்கலாம். எந்த ஒரு போட்டோஸ்லையும் பாலஸ்டைன் விடுதலை அமைப்பினுடைய பேரோ அவர்களுடைய எந்த ஒரு இதையுமே காட்டி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல. இந்த ஆர்ப்பாட்டம் தெளிவாக நடத்தப்பட்டது, இஸ்ரேல் வார நிறுத்தணும் என்று சொல்லித்தான் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தலைப்பையே நீங்க பார்க்கலாம், தெளிவாக
தெளிவாக அல் ஜசீரா போட்டிருக்கக்கூடிய காட்சி இருக்குது. என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக ஒருத்தம் வந்து பேச மாட்டானா, ஏன்னா அது எப்படா 25 லட்சம் மக்களும் அவங்களை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தனை தூண்டி விட முடியாதா? தூண்டி விட்டா பாத்தீங்களா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பாலஸ்தீன் மக்களுக்கே பிடிக்கவில்லை, எனவே இந்த முழு காரணம் வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் சொல்லி அவங்களோட தலையில தூக்கி பார்த்த வைக்கணும்ங்கிறதுக்காக இந்த வெஸ்ட் மீடியாக்கள் பார்த்த வேலையெல்லாம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாதா? இந்த அல் ஜசீரா மட்டும் இல்லைன்னா அல்லாட உதவியில நம்மளை சீரழிச்சே போட்டிருப்பாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டத்தை உருவாக்குவதற்கான உதவிகளை உங்ககிட்ட கேட்டு வர்றோம். சகோதரர்கள் அதற்கான உதவித்தொகைகளை உங்களால் முடிந்த அளவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கான வீடுகள் கட்டுகிற பணியை முதல் கட்டமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகளை நீங்க முன்னாடி பார்க்க முடியும். இந்த ஆரம்பம் தொடர்ந்து 14 வீடுகளை முடிக்கிற அளவுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஜகாத் நிதிகளை இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே அந்த மக்களுக்காக வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் பெற தகுதியான 8 கூட்டம் தொடர்பாக திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த 8 கூட்டத்தில் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடிய, இஸ்லாத்தை தழுவக்கூடிய இந்த சகோதரர்களும் அடங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாக டிபாசிட் பண்ணவும் முடியும். அதே நேரத்தில் அந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் வைப்பு செய்ய முடியாத சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான வழிகாட்டல்களை தர தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கான உங்களுடைய ஜகாத் நிதிகளை வாரி வழங்குங்க. இன்னும் சில நாட்கள் மட்டுமே, கடைசி 10க்குள்ள நம்ம வந்துட்டோம், சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கான உங்கள் ஜகாத்துக்களை தர மறந்து விடாதீர்கள். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று நபிமொழிகளில் நம்ம செய்திகளை பார்க்க முடிகிறது. எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உதவுவதற்கு தயாராகுங்கள். முன்னால் இருக்கிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். இந்த பாலஸ்தீன விவகாரத்தை அப்படியே துண்டு துண்டா உடைச்சு வீசிருப்பாங்க. இத்தனை ஆண்டு காலம் நானோ நீங்களோ யாரோ அத்தனை பேருமே பலஸ்டைன் ஒரு நாடு இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பலஸ்தீன யுத்தமாமே, போன ரமதானுக்கு முந்தின ரமதான்ல நடந்த யுத்தத்தில் பாலஸ்தீன யுத்தமாமே என்று தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த 2 ரமதான்ல தான் பாலஸ்தீன்ல யுத்தம் இல்லை, இஸ்ரேல்காரன் உள்ள வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், பாலஸ்தீன் தான் அவங்க நாடுங்கிறதே நிரூபித்தது அல் ஜசீராவினுடைய முழுமையான ஊடக பங்களிப்பு. இதுவரைக்கும் 175 பத்திரிகையாளர்கள் பாலஸ்தீனத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் அல் ஜசீராவினுடைய. எனவே இதுதான் ஃபேக்ட் நியூஸே தவிர அங்கே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காசாவில் ஆட்சி அதிகாரத்தை கைவிட வேண்டும் என்று உடனே பெரிய அண்ணன் குரூப் கிளம்பி இருக்கிறாங்க. ஃபத்தாஹ் இருக்கிறாங்களா, யாசர் அரஃபாத் உருவாக்கி இன்னைக்கு மஹமூத் அப்பாஸ் என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறார்னு கேட்டா உடனே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆட்சியை கைவிட வேண்டும், மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம், அந்த 4 பேர் சொன்னதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு அறிக்கை. எங்கடா இருக்கிறாங்க, ஒரு செங்கல் கலராதா கலண்டா அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிடுவோமே நிற்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கு பதிலளிக்கை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நெத்தி பொட்டுல அடித்த மாதிரி பதிலறிக்கையை விட்டுருக்கிறது மட்டுமல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், நெத்தனியாஹுக்கும் ஒரு அறிக்கை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் யுத்தம் பண்ணி உங்கள் ஆக்களை உசுரோட மீட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க, அது உங்களோட முட்டாள்தனமானது, கண்டிப்பாக அது நடைபெறாது. நீங்கள் யுத்தம் பண்ணி திரும்ப திரும்ப எங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்க நினைச்சிங்கன்னா பணத்தை தான் கொண்டு போவீங்க. ஏன்னா எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு மீட்க முடியாது, 537 நாட்களாக மீட்க முடியாது தான், இதுக்கு பிறகு மீட்க போறீங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு அறிக்கை அவர்கள் விடுத்திருப்பது மட்டுமல்லாமல், காசாவில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் எப்பயுமே தயாராக இருக்கிறோம், நாங்கள் சண்டைக்கு ரெடி இல்லை, அதனால தான் நீங்கள் இப்போ எங்களுக்கு அட்டாக் பண்ணி கொண்டிருந்தாலும் பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணுறோம், திரும்ப நாங்கள் ஒரே அடியாக அட்டாக்கு வரல. இப்போ பார்க்குற நம்ம எவ்வளோ யுத்தங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ரிப்பீட் அட்டாக்கை வந்து இப்போ பண்ணாமல் இருக்கிறாங்க. ரொம்ப ரேராக இன்னைக்கு கொஞ்சம் அடிப்பாங்க, நேற்று கொஞ்சம் அடிப்பாங்க, இப்படித்தான் நடக்கிறது. எனவே நாங்கள் வந்து இப்படித்தான் இருக்கிறோம், எனவே நாங்கள் சமாதானத்துக்கு தான் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வடக்கு யமன் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அமெரிக்காவினுடைய படைகள். வடக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய தொடர்புடைய இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வடக்கு மாகாணம் சதாவில் இருக்கக்கூடிய சஹார் மாவட்டத்தில் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி 2 தாக்குதல்கள் அந்த பகுதிகளில் நடைபெற்றிருப்பதாக இன்றைக்கு ஹூத்திகளுடைய தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய அல் மசீரா தகவல் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும்.
முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மார்ச் 15ஆம் தேதி முதல் அமெரிக்கா வந்து இந்த தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. யமனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு, ரொம்ப பொருளாதாரத்தில் அடி வாங்கின ஒரு நாடு. ஆனாலும் ஆயுத பலம் மிக்க நாடாக இருக்கிறாங்க. ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் இந்த தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவர்கள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் யுஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பல் மீது 3 பாலிஸ்டிக் பாலஸ்டைன் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் டெல் அவிவை நோக்கி இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவாக, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை, அல்லாஹ்விடத்தில் நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பானாக. பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறட்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், இஸ்ரேலிய பயங்கரவாத தாக்குதல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.